என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இதுல அந்த நகோமி சொல்றது கரெக்டா தப்பா? நகோமி சொல்றா சர்வ வல்லவர் தான் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி. கரெக்டா தப்பா? தப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அங்க பஞ்சத்துல என்ன செஞ்சாங்க? அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா இந்த நகோமியுடைய கணவன் மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு, அடுத்த தேசத்துக்கு வராங்க. அப்போ இவங்களுடைய காரியத்தினாலதான் இவங்களுக்கு என்ன செய்தாங்க? பிரச்சனை. ஆமென். இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த கசப்பு யாரால? அவங்களாலதான். இன்றைக்கு நாமும் அப்படிதான். கர்த்தர் சொல்லாத காரியத்தை செய்துட்டு இவங்க கர்த்தர்ட்ட போய் கேட்கல, அப்படிதானே? இஸ்ரவேல் நாட்டில் ராஜாக்கள் கூட போரிட போகணும்னா என்ன செய்வாங்க? கர்த்தர்ட்ட போய் கேட்பாங்க. ஆனால் இந்த எலிமெலேக்கோ அவங்களோ யாரும் என்ன செய்யல, நாங்கள் அடுத்த தேசத்துக்கு போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்களா ஒரு முடிவு எடுத்து அவங்களா வராங்க. அதே போலதான் இன்றைக்கு வருகிறது. ஏன்னா ஏன் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற காரியம் என்னதான் நமக்கு கரெக்டா இருக்கிறத என்ன செய்யறோம்? நாம செஞ்சுட்டே இருக்கோம். ஊழியக்காரட்டையோ கர்த்தர்ட்டையோ என்ன செய்யறதுல விசாரிக்கிறதுல, விசாரிக்காம நாமளே செஞ்சிருந்தனால என்ன ஆகுதுங்க? கசப்பு வருது, பிரச்சனை வருது, பாடு வருது, போராட்டம் வருது. ஆனால் நம்ம கடைசி எங்க பழிய போடுறோம்? யார் மேலே பழிய போடுறோம்? நகோமி சொன்னது போல, நகோமி அவங்க குடும்பமும் அவங்களுடைய சுயத்தினால தான் போனாங்க, நம்ம அங்கே போனால் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நடந்தது என்ன? இங்கே இருந்திருந்தா கூட ஜீவன் தப்பி இருக்கும். ஆனால் அங்கே போனதுனால ஜீவன் போச்சு. அங்கே தனியாக வராங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை முதலாவது சொல்கிறேன், எனக்கு வெறுமையை கொடுத்துட்டாரு ஏசப்பா. இன்னைக்கு நாமளும் அப்படி தானே சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லலை. சொல்கிறேன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறல, எனக்கு நான் கர்த்தரை நம்பினதுனால எனக்கு வெறுமை, நான் நல்லா இருந்திருப்பேன், அப்படி இப்படி போயிருந்தா. ஆனால் நான் இன்னைக்கு நான் நல்லது செஞ்சு, நான் நல்லதா பார்த்து செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு வெறுமை. அப்படி இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறோம்? கர்த்தரை சமூகத்தில் முறுமுறுக்கிறோம். அடுத்து என்ன சொல்றா? சிறுமைப்படுத்தினார். அடுத்து எனக்கு கிளேசப்படுத்தி இருக்கிறார். ஆகவே என்ன செய்யாதீங்க, நகோமி என்று சொல்லாதீங்கன்னு. ஆனாலும் இந்த கதையோட முடிவு எப்படி வரும் தெரியுமா? அந்த சர்வ வல்லவரிடத்தில் அவள் அடைக்கலமா வந்ததுனால அந்த ரூத் அவளுடைய மருமகளுடைய வம்சத்துல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார். அந்த சரித்திரம் சொல்லப்படும் போது அந்த ரூத் கல்யாணம் பண்ணது போவாஸ் இவங்களெல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்னதான் நம்முடைய சுயத்தில் இன்றைக்கு ஒருவேளை நீங்க கர்த்தரிடத்தை செய்தெடுத்து இந்த மாதிரி கசப்பும் காரியங்களும் வந்திருந்தாலும் நாம் சர்வ வல்லவரிடத்தில் திரும்பி வந்தா என்ன செய்வோம்? கசப்பையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் என்ன செய்தார்? அந்த கசப்பை மாற்றி அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். எதனால? இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அவள் மறுபடியுமாய் அடைக்கலமாய் வந்ததுனால. இந்த பின்மாற்றத்தினால எத்தனை பேர் போயிட்டாங்க. அந்த பின்மாற்றத்தில் உள்ள ஜனங்கள்லாம் திரும்பி வந்தா, இஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்தா கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவான பலனை கட்டாயம் கட்டளையிடுவார். ஆகவே இந்த வேளையில் நாம் கர்த்தர் என்ன நிந்தித்தார், கர்த்தர் என்ன சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்ன செய்யக்கூடாது? நாம் சொல்லவே கூடாது. இதெல்லாம் கர்த்தரை தூசிக்கிற காரியம். நாம் என்ன செய்யணும்? நான் தான் இதை செய்தேன். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு என்ன செய்கிறான்? சோதிக்கப்படுகிறான். அதனால கர்த்தர் தான் என்ன சோதித்தார் என்று சொல்லி நாம் சொல்லவே கூடாது. எந்த கசப்போடு வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நகோமிக்கு புதிய கிருபையை கொடுத்து, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நம் வாழ்க்கையில் நம் மீறுதலை நிமித்தம் கசப்பும் சிறுமையும் இருந்தாலும் இன்றைக்கு அதை என்ன செய்வார்? கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு தான் அவருடைய புதிய கிருபை. ஆமென்.